கடந்த வெள்ளிக்கிழமை அன்று ஒரு மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட அந்த செய்தியை ஒரு பெரும் செய்தியாக தொடர்ந்து சொல்லி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஏதோ பெரிய பிரச்சனை என்ற ஒரு பூதாகரமான செய்தியை எழுப்பிக் கொண்டிருக்கின்ற சூழலில் அவற்றை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். அன்றைக்கு விழுப்புரம் போக்குவரத்து கழகத்திலிருந்து வரவேண்டிய பேருந்துகள் இங்கே வந்து கொண்டிருந்த சூழலில் மதுராந்தகம் அருகே ஒரு விபத்து ஏற்பட்டதால் அந்த பேருந்துகள் குறித்த நேரத்தில் இங்கே வந்து சேர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. வழக்கமான பேருந்துகளுடைய எண்ணிக்கைப்படி இல்லாமல் அன்றைக்கு கூடுதலாகவும் பேருந்துகளை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. எப்படி தீபாவளி என்றும் பொங்கல் என்றும் கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுமோ அதே போல அந்த சனிக்கிழமையானது 2ஆம் சனிக்கிழமையாக அரசு விடுமுறையாக இருந்த காரணத்தினாலும் ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம் நிறைந்த திருமண முகூர்த்த நாட்களாக இருந்த காரணத்தினாலும் அதை கருத்திலே கொண்டு கூடுதல் பேருந்துகளும் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் வந்து சேர வேண்டிய பேருந்துகள் தாமதமான காரணத்தினால் அந்த மக்களுடைய கோபம் ஏற்பட்டு அந்த மறியல் செய்தார்கள். அது ஒரு குறிப்பிட்ட நேரம்தான். காலையிலிருந்து மாலை வரை இரவு வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் போக்குவரத்து சென்று கொண்டிருந்தது. இன்னொரு புறம் இரவு 12 மணிக்கு மேல் பேருந்துகளை இயக்கும் என்ற எண்ணத்தில் சிலர் வந்து விடுகிறார்கள். எல்லோரும் அல்ல, அதுதான் முக்கியமான செய்தி. ஒரு 200-300 பேர் வந்து அந்த நேரத்தில் நின்று கொண்டு பேருந்துகளை கேட்பது என்பது எப்படி சாத்தியம் என்பதை அவர்களே உணர வேண்டும். ஏன்னா ஒரு ஷெட்யூல் சர்வீஸ்னா இத்தனை மணிக்கு பேருந்து இந்தந்த ஊருக்கு இத்தனை மணிக்கு கிளம்பும் அப்படி என்பது தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற நடைமுறை, அரசு போக்குவரத்து கழகத்தில் இருக்கின்ற நடைமுறை. அந்த ஷெட்யூல் படி பேருந்துகள் இயங்குகிறதா என்று பார்த்தால் அது இயங்குகிறது. அதில் யாருக்கும் இந்த கருத்து மாறுபடும் இல்லை. திருமண நாட்கள் போன்ற தொடர் விடுமுறை நாட்களில் கூடுதலாக பயணிகள் வரும்போது அந்த ஷெட்யூல் சர்வீஸ் அல்லாமல் நான் ஷெட்யூல், அதாவது ஏற்கனவே திட்டமிடப்படாத கூடுதல் பேருந்துகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு இயக்கப்படுகிறது. அப்படி இயக்குகின்ற பொழுது ஒரு அளவிற்கு மேல் திடீரென்று இரவு 12 மணி 1 மணிக்கு வந்து நின்று கொண்டு பயணம் செய்வதற்கான கோரிக்கை வைத்தால் பேருந்துகளை கூட பக்கத்தில் எடுத்துக்கலாம். இங்கே பக்கத்தில் வந்து தாம்பரம் டெப்போ இருக்குது, அதுக்கு அந்த குரோம்பேட்டை டெப்போ இருக்குது, அங்கேருந்து பேருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த நேரத்தில் எங்கிருந்து ஓட்டுநர் நடத்துனர் வருவார்கள் என்பதை உணர வேண்டும். இதை நான் குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம், போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றுகின்ற ஊழியர்கள் இரவு பகல் பாராமல் உழைக்கின்ற காரணத்தினால்தான் இந்த பயணங்களை மக்கள் மேற்கொள்ள முடிகிறது. ஆனால் அதுவும் ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்கள் பகல் பூரா பணி முடித்து விட்டு வீட்டுக்கு போனவர்களை போய் திரும்பவும் இரவுக்கு வர சொல்லி வாகனம் இயக்க சொல்வது என்பது அவர்களுக்கும் உடல் நலத்திற்கு கேடு. அவர்கள் வழியிலே தூக்கம் வந்து ஏதாவது ஒரு சிறு விபத்து நேரத்து ஏற்பட்டால் அது எல்லோருக்குமான சங்கடமாக அமைந்துவிடும். அதனால்தான் இந்த சங்கடத்தை தவிர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்தது, நேற்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படுகின்ற அந்த பேருந்துகளுடைய தேவையை, மக்கள் தேவை கூடுதலாக இருந்தால் அதை இன்னும் சரி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டதன் அடிப்படையில் ஏற்கனவே கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்பட்ட பேருந்துகளில் 80% கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்தும் 20% மாதாவரம் பேருந்து நிறுத்தத்திலிருந்தும் பணிகள் துவக்கப்பட்டது, அந்த பயணங்கள் துவக்கப்பட்டது. இப்பொழுது மாண்புமிகு முதல்வர் அவருடைய உத்தரவிற்கு பிறகு கோயம்பேட்டிலிருந்து எந்த அளவிற்கு பேருந்து இயக்கப்பட்டதோ அதே எண்ணிக்கையில் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்தும் பேருந்து இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து அரசு விரைவு போக்குவரத்து கழகம் 361 பேருந்துகளை இயக்குகிறது. அதே போல அரசு போக்குவரத்து கழகங்கள் 734 பேருந்துகள் ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருந்தது. இனி இன்றைக்கு மாலையிலிருந்து, இன்னும் சொல்லப்போனால் நாளை காலையிலிருந்து இன்னும் கூடுதலாக 120 பேருந்துகள் எந்த அளவிற்கு மாதாவரத்துக்கு பிரித்து கொடுக்கப்பட்டதோ அதே அளவிற்கான எண்ணிக்கை இங்கிருந்தும் இயங்கும். எனவே இனி கோயம்பேட்டிலிருந்து எந்த எண்ணிக்கையில பேருந்து இயங்கியதோ அதே எண்ணிக்கையில் இயங்கும். எனவே இனி இந்த வதந்திகளை பரப்ப வேண்டிய தேவையில்லை. எந்த எண்ணிக்கையில் பேருந்துகள், ஏற்கனவே மாதாவரத்திலிருந்து செல்கின்ற பேருந்தும் கிளாம்பாக்கம் வந்துதான் செல்கிறது. எனவே கோயம்பேட்டிலிருந்து இயக்கிய எண்ணிக்கையில் எந்த குறைவும் வைக்கவில்லை. தொடர்ந்து அதே எண்ணிக்கையில் தான் கிளாம்பாக்கத்திலிருந்து இயங்கியது. இங்கிருந்து உட்கார்ந்து கொண்டு செல்வதற்கு அந்த பேருந்துகளில் வாய்ப்பில்லை, வரும்போதே நிரம்பி வந்து விடுகிறது என்ற ஒரு புகார் இருந்த காரணத்தினால் அதையும் தவிர்ப்பதற்குத்தான் ஒரு 120 ஷெட்யூல் இப்பொழுது கூட்டப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பட்சத்தில் அரசு மாண்புமிகு முதல்வர்களுடைய உத்தரவுப்படி தொடர்ந்து கண்காணித்து இந்த பணிகள் எல்லாம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல இங்கே இந்த கலைஞர்
நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் இன்னும் கூடுதல் வசதிகள் வேண்டும் என்ற மக்களுடைய அந்த கருத்து அடிப்படையில் ஒவ்வொரு பணியாக துவங்கி கொண்டிருக்கிறது. 6 ஏடிஎம் அமைப்பதற்கான பணிகள் துவங்கி நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே டெம்பரரி ஏடிஎம்மாக அவங்களுடைய வாகனங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். இங்கே உள்ள இந்த அரங்கத்தில் அமைப்பதற்கான நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வாரத்தில் அந்த பணிகள் முடிந்துவிடும். அதேபோல இன்னும் ஒரு 50 கடைகளுக்கு மேலே திறப்பதற்கான நடவடிக்கையும் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பணிகள் எல்லாம் நிச்சயமாக மக்களுக்கு அவர்களுக்கு உதவிகரமாக அவர்களுடைய பயணம் சிறப்பாக அமைவதற்கு சிறப்பாக அமைகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.